ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 14, 2025. இன்று நிறங்களின் நாளாகும். இதனை துலண்டி மற்றும் பலவிதமான பெயர்களில் பாரதத்தில் கூறுகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். பாரதமோ பண்டிகைகளின் தேசமாகும். இங்கே மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. ஆனால் அவ்வப்போது மனிதர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடியபடி துக்கம், டென்ஷன், கவலைகள் ஆகியவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் நமது வாழ்வினை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் சதா காலத்திற்காக மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நமது மனமென்ற கோவிலில் எப்போதும் மேளதாளம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹோலி பண்டிகையின் போது பாட்டு பாடுகிறார்கள், மேளதாளம் இசைக்கிறார்கள், நிறங்களை அடிக்கிறார்கள். நாமோ ஈஸ்வரிய நிறத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் அதன் நினைவார்த்தமே ஆகும். இன்றைய நாளில் அனைவரும் ஒருவர் மற்றவர் மீது நிறத்தை அடிக்கிறார்கள். சத்தியம் என்னவென்றால், எப்போது பகவான் வந்து உண்மையான ஞானத்தை வழங்கினாரோ அதனை ஒருவர் மற்றவருக்கு கூறினார்கள், அவர்களுக்கு நன்மை செய்தார்கள். அதன் நினைவார்த்தமாகவே இந்த நிறங்கள் ஒருவர் மற்றவர் மீது அடித்துக் கொள்கிறார்கள். அந்த ஞானத்தின் நிறத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நிறைவேற்றப்பட்டு விட்டார்கள். மிகுந்த சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். நாம் அனைவரும் கூட ஈஸ்வரிய ஞானத்தின் நிறத்தில் தன்னைத்தான் நிறமேற்றிக் கொள்வோம். மேலும் பிறருக்கும் நிறத்தை பூசுவோம். இன்றைய நாள் பீச்சாங்குழல் மூலமாகவும் வண்ணங்கள் கலந்த நீரை அடிக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், எப்போது பகவான் வந்து ராஜயோகம் கற்பிக்கிறாரோ அப்போது ஆத்மாக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மேலும் ஆத்மா வசிக்கக்கூடிய நெற்றியிலிருந்து சக்திகளின் கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அதாவது நெற்றியிலிருந்து சக்திகளின் பீச்சாங்குழல் போன்று பலருக்கும் அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. மாலை நேரத்தில் இந்த பண்டிகையின் போது மீண்டும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். சிலரோ போதையில் திளைக்கிறார்கள். உண்மையில் இதுவோ ஈஸ்வரிய போதையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. யாருக்கு பகவானே கிடைத்து விட்டாரோ, யாருக்கு அவரது உறுதுணை கிடைத்து விட்டதோ, பகவான் யாருக்கு நண்பனாக ஆகிவிட்டாரோ, பகவான் யாரது வாழ்வினை தானே அலங்கரித்திருக்கிறாரோ அவர்கள் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கிவிட வேண்டும். அப்போது மற்ற போதைகள் எல்லாம் விட்டு விலகிவிடும். ஏனென்றால் அவை அனைத்தும் துக்கத்தை கொடுப்பவையாகும். அவற்றின் மூலம் சிலருக்கோ கிட்னி பாதிக்கப்படுகிறது, சிலருக்கோ லிவர் பாதிக்கப்படுகிறது, சிலருக்கோ இதயம் பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட போதை பழக்கங்களை அவசியம் விட்டாக வேண்டும். ஏனென்றால் நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம். இன்றைய நாளில் இனிப்புகளையும் வழங்குகிறார்கள். நாம் நமது வார்த்தைகளை இனிமையானதாக ஆக்குவோம், சுபாவத்தை இனிமையாக்குவோம். எனவே இவ்வாறு இன்று அனைவரும் ஹோலி பண்டிகை கொண்டாடுவீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தன்னைத்தான் அப்படிப்பட்ட ஈஸ்வரிய நிறத்தில் நிறமேற்றி விடுவோம். அது ஒருபோதும் நம்மை விட்டு பிரியக்கூடாது. இன்னும் ஆழமாக பதிந்து விட வேண்டும். மேலும் நெற்றியிலிருந்து சக்திகளின் பீச்சாங்குழல் அனைவர் மீதும் படர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதனை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். பிறரை ஆத்மா என்று பார்த்து அவர்கள் மீது குணங்களின் பீச்சாங்குழலை அடித்துக் கொண்டே இருப்போம். இன்றைய நாள் உறவினர்களை சென்று சந்திக்கிறார்கள். தற்காலத்தில் இவ்வுலகில் வெறுப்பு, பகைமை, விகாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அவற்றிலிருந்து தன்னைத்தான் குளிர்வித்துக் கொள்வதற்காக நாம் ஆன்மீக உணர்வை தாரணை செய்வோம். அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள். இவர் இந்து, இவர் முஸ்லிம், இவர் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர், இவர் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர், இவர் வயோதிகர், இவரோ இளைஞர், இவர் ஆண், இவர் பெண், இவற்றிலிருந்தெல்லாம் விலகி இருந்து அனைவர் மீதும் ஆன்மீக பார்வை செலுத்துவோம். அனைவரும் ஆத்மாக்கள், ஒரே பகவானுடைய குழந்தைகள், ஒரு இறைவனுடைய மனிதர்கள்தான் அனைவருமே. அவ்வாறு நினைவு செய்வோமானால் நமக்குள் மிகுந்த அன்பு இருக்கும்.
இன்றைய நாள் பலரும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் உண்மையில் இதயம் கலப்பதில்லை. இவ்வாறு பயிற்சி செய்வதனால் இதயங்களும் கலர்ந்துவிடும், மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிடும். எப்போது ஒருவர் மற்றவருக்குள் அன்பு ஏற்பட்டு விடுகிறதோ மனிதர்களின் பிரச்சனைகளும் குறைந்து விடுகின்றன. எந்த குடும்பங்களில், எந்த குழுக்களில் அன்பு மற்றும் என்னவர்கள் என்ற உணர்வு இருக்குமோ அங்கே மிகுந்த ஒற்றுமை இருக்கும். எனவே வாருங்கள், இவ்வாறு இன்றைய நாளை கொண்டாடுவோம். மீண்டும் இன்றைய நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். என்றுமே மாறாத அளவிற்கு இன்று ஆழமாக ஈஸ்வரிய நிறத்தை ஏற்றிக்கொள்வோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.